நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். என் பெயர் கமலம். நான் தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். நீண்ட காலமாக என் காதில் இரத்தம் மற்றும் சீழ் வெளியேறுதல், கடும் காதுவலி ஆகிய பிரச்சனைகளால் நான் பாதிக்கப்பட்டு வந்தேன். மருத்துவர்களை அணுகி பரிசோதனைகள் மேற்கொண்ட போது அறுவை சிகிச்சை அவசியம் என அவர்கள் தெரிவித்தனர். சிகிச்சையை தாமதித்தால் காதின் நரம்புகள் பாதிக்கப்படலாம் என்றும் அது கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய எண்ணம் எனக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியது. முழுமையான நம்பிக்கையுடனும் சரணாகதியுடனும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் முழுமையான குணமடைதலுக்காக பிரார்த்தனை செய்து சத்தியலோகத்தில் நடைபெற்ற சுதர்சன ஹோமத்தில் பங்கேற்றேன். ஹோமத்தின் பின் மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்தபோது அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் மருந்துகளால் மட்டுமே குணப்படுத்த முடியும் என்றும் மருத்துவர் தெரிவித்தார். அவர் சில மருந்துகளை பரிந்துரைத்தார். அதன் பின் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அனுகிரகத்தால் என் காது முழுமையாக குணமடைந்தது. இன்று நான் முழுமையான ஆரோக்கியத்துடன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளேன். தெய்வீக குணமடைதல் அற்புதம் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அருளால் மட்டுமே சாத்தியமானது. எனக்கு சம்பூர்ண ஆரோக்கியத்தை அருளிய என் பிரியமான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது கோடானு கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன்.